வணக்கம். சக்திவேல் சாருக்கு பணம் தேவைப்படுது. அப்போ மனோஜுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. ஓ, கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னே என்ன மறந்துட்டாரா? இருக்கும் எல்லாம் பணம் வந்தால் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. ஃபர்னிச்சர் கடைக்கு போனோன்னே, என்ன மனோஜ் வரலையா அப்படிங்கும்போது, இல்லை இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன், லேட்டாக தான் வருவேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. ஓ, சார் பிஸி ஆகிட்டாங்களா? சரி, உங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரா அப்படிங்கும்போது, எங்கள் பாஸ் இன்னும் கொடுக்கல அப்படிங்கும்போது, என்ன மனோஜ் இப்படி இருக்கார், பிஸ்னஸ் டெவலப் பண்ணதுக்கு ஒரு 5, ரோகிணி கொடுக்க ஒரு 5ன்னாரு அப்படிங்கும்போது, சார் இன்றைக்கி தானே ரோகிணி கொடுக்காரு, அதனால் பிஸியாக இருக்கார், நாளைக்கு வந்து நம்மளுக்கு கொடுப்பாரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை, அதனால தான் அங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், வந்தோன்னே உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு காரில் கிளம்பி போயிட்டுருக்காரு. அங்கே சக்திவேல் சாருக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏங்க, பணம் அவசரமாக நம்மளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, நீங்கள் என்ன இன்னும் ரெடி பண்ணாமே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக தேவிகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்திவேல் சார் வணக்கம், வாங்க, என்ன சார் சொல்லாமல் புரியாமல் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இன்றைக்கி தான் வந்து ரோகிணிகிட்ட எழுதி வாங்குறாரு, நாளையிலேருந்து நீங்கள் ஒரு நல்ல நாளை பாருங்கள் அப்படிங்கும்போது, என்ன சார் நீங்கள் உங்களுக்கு தெரியாத நல்ல நாளா சார் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் கழித்து நல்ல நாள் இருக்குது சார். ஒரு வாரம் கழிச்சு தான் இருக்குது, அதுக்கு முன்னுக்கூட்டி இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நிறைஞ்ச அமாவாசையில் தாங்க பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என் பொண்ணுக்கு வேறு உடம்புக்கு முடியாமல் இருக்க, அமாவாசை சரியாக வருமா அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கனகா ஒரு ராசிக்கும் பப்பரப்பா மனோஜரோட ராசிக்கும் அமோகமாக இருக்குது, 2 பேர் கட்டமும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்லும் போது நான் சந்தோஷமாக இருக்குது, என் மகளுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்ய தான் போகிறீங்க பாருங்கள், இப்போ நீங்கள் செய்யணும், முதல்ல ஒரு 5 லட்சம் தரணும் அப்படிங்க. 5 லட்சமா? மாப்பிள்ளை ஏற்கனவே 10 லட்சம் வாங்கியிருக்காரு, நீங்கள் 5 லட்சம் கேட்குங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு கேட்கலங்க, மாப்பிள்ளை தான் அனுப்பிவிட்டார், உங்கள் மாப்பிள்ளை தான் அனுப்பிவிட்டார் அப்படிங்க. மாப்பிள்ளை அனுப்பிவிட்டாரா? ஆமாங்க, நான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டேன், இதை வந்து என்கிட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி மாதிரி கொடுக்கணும், அதுபோக ரோகிணி வேலையும் முடிஞ்சிடும், ரோகிணி எனக்கு அவங்க உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி தந்துடுவான், அதனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், எல்லாரோடைய ஆசீர்வாதம் வேணும்ல அப்படின்னு சொல்லி மனோஜ் சொன்னார். நானும் அது சரியாக தான் வரும், எல்லாரோடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, ஆமாங்க நீங்கள் பெரியவங்கள்ல அதான் நல்லபடியாக சொல்லியிருக்கீங்க, 5 லட்சம் தானே நான் தரேன், நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருங்க, அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லுங்கள், எல்லாருக்குமே பார்ட்டி செம்மையாக கொடுக்க சொல்லுங்கள், நான் ஊரறியே வந்து கண்ணாலம் பண்ணும்போது எப்படி பார்ட்டி வைக்கணும்னு மட்டும் பாருங்கள், இந்த 10 லட்சத்தை தேவிகா லேட் பண்ணால ஏன் இப்படி வந்து பார்ட்டி வைக்கான்னு நினைப்பீங்க, அந்தளவுக்கு இருக்கும், நான் கொடுக்காத காரணம் மாப்பிள்ளை பணம்னு கேட்டுட்ருக்காரு, இந்த 10 லட்சம் வாங்கிட்டு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தான் நினச்சேன், உங்களை மாதிரி பெரிய ஆள் வந்து நம்பிக்கை சொல்லும்போது நான் மறுப்பேனா, உடனே எட்டு வரேன்னு சொல்லி 5 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. உடனே வாங்கிட்டு, சரி மேடம், இதை சம்மந்தமாக அவங்க மாப்பிள்ளைகிட்ட நீங்கள் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கும்போது, நான் எப்படி பேசுவேன், நீங்கள் அவரோட வலது கையே, உங்கள்கிட்ட நான் பேசினா போதாது அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நேராக அவங்க வீட்டை மாட்டோம்னு கொடுத்துட்றாங்க. இது மனோஜுக்கு தெரியாது இவர் பணம் வாங்கினது. எப்படியா இருக்குது, முட்டை சந்தோஷம் வந்து மனோஜ் கால் பண்ணி பார்க்குறதுக்கு எடுக்கவே இல்லை. மனோஜ் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது வீட்டில். விஜயா, நீ என்னடா நினச்சிட்ருக்க, எப்படி பண்ணி வச்சுருக்க, போயிருக்க வந்திருக்க அப்படிங்கும்போது, ஏம்மா நான் நினச்சி கூட பார்க்கலாமா, அன்றைக்கி ஒத்தியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, அதான் ரோகிணி வர சொன்னேன், அது எசக்க ஆகிட்டுமா அப்படிங்கும்போது, எல்லாம் அந்த ரோகிணி தான்டா, உங்கள் அப்பனுக்கு வந்து ஒன்றுமே விளங்கலை, அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், அவன் இந்த வீட்டு வாரிசு வைக்க போனான்னுட்டார், இப்போ என்னடா பண்ணுறது, அவளை எப்படிடா விட்டு விட்டு அனுப்புறது அப்படிங்கும்போது, ஏம்மா அவள் பேசாமல் இருந்துட்டு போட்டுப்போம்மா, இங்கே என்னம்மா செய்ய போகிறா அப்படி, என்னடா பேசிகிட்டு இருக்க, உனக்கு வேறு கல்யாணம் ஆகணுன்னா எப்படிடா இது நடக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நாளைக்கு வேறு அவங்க பாட்டிக்காரி வரலாம், அவங்க பாட்டிக்காரி வரதுக்குள்ளே அனுப்பணும், எப்படியாவது விடியட்டுன்னு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ இன்றைக்கி பொழுது பூரா இங்கே தானே இருப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே மீனா கிளீனாக சமைச்சிக்க வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, மீனா நல்லா பார்த்துக்காமா, மாமா வெளியே போய்ட்டு வரேன்ட்டு போகிறாங்க. இங்கே விஜயா கேட்குறாங்க, உனக்கெல்லாம் மானம் இல்லை, மறுவாதி இல்லை, ஒழுங்கு மரியாதை கிளம்பி போ, எங்கள் வீட்டில் இதுக்கு தின்னுக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு தேவை இந்த 5 லட்சம் தானே, என் மனோஜை தூக்கி போட சொல்கிறேன், நீ வந்து எடுத்துகிட்டு பிறக்கிக்கிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் வந்து பேசுகிறது சரியில்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னடி பேசுகிறது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது ரோகிணி பேச ஆரம்பிக்காங்க. ஆண்டி, நான் இவ்வளோ நாள் வந்து மனோஜ் சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம போயிடுவோம், நம்மளுக்கு அவருக்கும் சம்மந்தம் ஆகிடட்டும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் மனோஜோட பிள்ளைய நான் வந்து சுமக்கையில் நான் வந்து எப்படி போக முடியும், இது இந்த வீட்டு வாரிசு, எங்கள் மாமா சொல்கிற மாதிரி பாட்டி வருவாங்க, பாட்டி வர வரைக்கும் நான் இருக்கேன், பாட்டி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும்லாம் இருக்கக்கூடாடி, நீ சொல்கிறது என்ன கேட்குறது, கிளம்பு அப்படின்ட்டு முத்து வந்துடுறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க இந்த வீட்டோட வாரிசை வச்சுருக்குறாங்க சரியா, எங்கள் அப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், நீங்களே சொன்னாலும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கும்போது, இது ஏன் வீடுறா அப்படிங்கும்போது, எங்கள் அப்பா பேர்லேருந்து தான் இருக்குது, நான் அப்பாவை கால் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நீ கடைக்கு போடா அப்படிங்கிறாங்க. இங்கே ஷோரூம் போகிறாங்க.
உங்களை தேடி சக்திவேல் சார் வந்தார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் அவரை தான் தேடி தான் நானும் இருக்கிறேன், அவர் மேலே செம்ம காண்டாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அவர் தானே சொன்னார் என் கட்டம் சரியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவரை நம்பி நான் வேறு கல்யாணம் முடிச்சு விட்டேன். இப்போ ரோகிணி வீட்டில் வந்து உட்காந்துட்டா, அவள் வேறு மாசமாக இருக்கான்னு சொல்கிறா அப்படின்னோடனே சந்தோஷ் வாயை கை வைக்கிறா. ஐயோ என்னது ரோகிணி மாசமாக இருக்காங்களா? யோ மனோஜ் பப்பரப்பா எல்லா வேலையும் பப்பரப்பான்னு பார்த்து விட்டியா அப்படிங்கிறாங்க. யோ நாங்கயா நீ பார்க்காம எப்படியா அவங்க பிள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியல, ஒரு நாள் வந்து இங்கே இருந்தாப்புல உனக்கு தெரியுமில்ல, நேற்று தங்கினாப்புல கொஞ்சம் எசக்கு பிசக்கு ஆகிப்போச்சு, அதில் ஆயிருக்குமாயா எப்படியா அப்படிங்க. யோ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு நீ வந்து கல்யாணம் வேறு முடிச்சிருக்க, அது மட்டும் வெளியே தெரிஞ்சுன்னு அவ்வளோதான், இன்னும் நான் அவன் பக்கத்தில் வரவே வரல, நான் கிளம்புறேன் ஜீவா, நான் வேலைக்கு வரல அப்படிங்கும்போது, சார் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் எனக்கும் தான் சார், இந்த பப்பரப்பா நம்ம வாழ்க்கையை பப்பரப்பான்னு பேரும் போலையே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்வார், நீங்கள் ரொம்பவே என்னை வந்து பயங்காட்டுதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்க. பண்ணால் பயங்காட்டுதம்மா, உண்மை தான், 7 வருஷம் உனக்காக நான் உள்ளவே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தோஷம் போயிடுறாங்க. ஜீவாவும் சார் நான் கிளம்புறேன், எனக்கு 4 மாதம் சம்பளம் வரணும், ஒழுங்காக நீங்கள் சம்பளத்தை போட்டுருங்க, நான் கிளம்புறேன்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே மனோஜ் ரொம்ப யோசிக்கார். அந்த கனகாவை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருமோ ரோகிணிக்கு தெரிஞ்சால் வேறு மாதிரி ஆயிருமோ, என்ன பண்ணுறது, வீட்டுக்கு தெரிஞ்சாலும் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, என்ன பண்ணுறது, இப்போ இந்த 10 லட்சத்தை அவங்ககிட்ட கொண்டு கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எங்கே கனகா வீட்டுக்கு போகிறாங்க. கனகா வீட்டில் வாங்க மாப்பிள்ள வாங்க, இப்போ தான் வந்து உங்கள் பேரை சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு சக்திவேல் சார் 5 லட்சம் வாங்கிட்டு போகிறாரு, உங்களுக்கும் ரோகிணிக்கு வந்து சம்மந்தம்லாம் ஆயிடுச்சாம்ல வச்சுச்சாம்ல அப்படிங்கும்போது, ஆமாம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாப்பில், பார்ட்டி வைக்கணும்னு சொல்லி 5 லட்சம் வாங்கிட்டு போகிறாரு, நல்லபடியாக பார்ட்டி வைங்க. பார்ட்டி வைக்கணும் 5 லட்சம் வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சார் வீட்டுக்கு போகிறார். சக்திவேல் அங்கே வீட்டில் இல்லை. ஆக நம்ம கணக்கு 15 லட்ச ரூபா ஆகி போச்சு. இப்போ எப்படி ரோகிணி நம்ம வீட்டில் தான் இருக்கா, மாசமாக இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்காரு. அப்போ நைட்டு கடையடைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மனோஜ் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கூப்பிட்றாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்காக நீங்கள் வர வேண்டாம், உங்கள் பிள்ளைய தானே நான் வச்சுருக்கிறேன், அப்புறம் இங்கே வந்து நான் நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி டேபிளில் போய் உட்காந்துடுறாங்க. கரெக்டாக விஜயா வந்துடுறாங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த ரோகிணி தம்மா கூப்பிட்டா தான் வந்தேன். டேய் அவள் கூப்பிட்டா பெரியடா, அதான் இந்த வீட்டில் அவளை இருக்கக்கூடாது நான் சொன்னேன், உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் புரியவே இல்லை வைக்கவே இல்லை அப்படிங்கும்போது, விஜயா அவன் வாழ்க்கை அவன் கையில், அவங்க வாழ்க்கை அவங்க வாழ விடு, நீ ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு இருக்கும்போது, இல்லைங்க சத்தம் காட்டாமல் இரு, காலைல எங்கள் அம்மா வந்தவரை உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே கிராமத்துலேருந்து பாட்டி காலையில் வீட்டுக்கு வந்துடுதாங்க. வந்தோடனே அண்ணாமலை இந்த ரோகிணிக்கு வளகாப்பு ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவளை கிளம்பணும் அப்படிங்கும்போது, அவள் எப்படி இந்த வீட்டு விட்டு போவா, மனோஜ் வந்து பார்க்க வேண்டிய வேலையாக பார்த்துருக்கான், அவளை வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க கூட நல்லாவே வாழ்ந்துருக்கான், உனக்கு தான் பிடிக்கல, 2 பேருக்கும் பிடிச்சிருக்க தான் செய்யுது இந்த செயலெல்லாம் பார்க்கையில், அதனால் நல்லா இருந்துட்டு போகிறாவா, அதுபோக இந்த வீட்டு வாரிசு எங்கேயோ போகுது எப்படியோ போகுதுலாம் இருந்துட முடியாது என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே பாரு, நீ வேணால் இந்த ரோகிணிக்கு அத்தையாக இருக்கலாம், நான் உனக்கே அத்தை, என் சொல்ல நீ கேட்கப்பாரு சிதறாமரு அப்படிங்கிறாங்க. இவங்க வேறு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, என் வீட்டுக்காரர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடுப்பில் பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டு சொன்னோன்னே பார்வதி சொல்லுதாங்க, எனக்கு இப்படி தான் நடக்கணும், எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா, முன்னாடி தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த ரோகிணி சும்மா போக மாட்டா, திடீர்னு வந்து நான் போகிறேன்னு சொல்கிறேன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இப்படி எசக்கு பசக்க ஆகணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்ன சிவன் சிரிக்கிறார், என்ன நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை மேடம் உங்கள் வீட்டு கதை பயங்கர சிரிப்பாக இருக்குது, உங்கள் பையன் உங்கள் மருமகளை பிடிக்கல, எங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பேங்க எப்படின்னு நனைஞ்சார், திடீர்னு இப்படி அவங்க மாசமாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சிரிக்கட்டும் ஒரே சிரிக்க தான் செய்யுது. மனோஜ் பார்த்த பாரு, மனோஜ் தான் நல்லா படிச்சிருக்கான் பெரிய பிஸ்னஸ்மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அந்த ராஜேஸ்வரிகிட்ட வேறு இவனை நம்பி பொண்ணு கேட்ட வேறு செஞ்சேன், இப்போ வேறு ரோகிணி இப்படி சொல்கிறா, உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, ஒருவேளை ஏமாத்தோல பார்வதி அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா, உங்கள் பாட்டியம் உங்கள் அத்தைக்கு எவ்வளோ வயசு இருக்கும், அவங்களே கையை பிடிச்சி பார்த்துட்டு சரியாக தான் இருக்குன்னு இருக்காங்க, வளகாப்புக்கெலாம் ரெடி பண்ணுறாங்க, சரி உன் வீட்டில் ஃபங்க்ஷன் வருது அதை ரெடி பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் ஃபங்க்ஷனா, நான் அதுக்குள்ளே இந்த ரோகிணியை அனுப்பி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. நீ வேணால் சொல்லலாம், அது நடக்காது, முதல்ல உன் சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ண பாரு, நானும் சிவனும் வருவோம் அப்படிங்கிறாங்க. பார்வதி அப்போ நீ கூட வந்து அந்த ரோகிணி சைடு தான் நிற்கியா அப்படிங்கும்போது, இன்றைக்கி நிலைமையில் ரோகிணி சைடில் தான் உண்மை இருக்குது, அதனால் ரோகிணி கூட தான் நிற்பேன், நீ என் மேலே வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கும்போது, அப்போ நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதுங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, வரணுமா வேண்டாமாங்கிறது உன் விருப்பம் தான், அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை, என்ன சிவன் அப்படிங்கிறாங்க பார்வதி. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ உனக்கு வந்து புதுசாக கிடச்ச அந்த சிவன் வந்து பெருசாக போயிட்டார்ல, அவர் சொல்ல கேட்டுட்டு தானே ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, விஜயா
சிவனை எதுக்கு இழுக்கிற தேவையில்லாமல்? அவர் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கார் எல்லா வகையிலையும். என் பிள்ளை, என் மருமவா, நீனே எல்லாருமே நீ வேண்டான்னு போனாலும் இந்த சிவன் வந்து எனக்காக என்ன செய்கிறாரு, கூட இருக்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அதானே இன்றைக்கி வந்து சிவன் தானே முக்கியம், நான் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி முணங்கிட்டே போகிறாங்க இந்த விஜயா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.